Yes, good evening everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா write a Python program for finding a greatest common divisor between two numbers. அதாவது ரெண்டு input numbers வாங்கிட்டு அந்த ரெண்டு நம்பருக்கான common greatest divisor நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்போ நார்மலா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும். சோ ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து இன்புட் மீன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா the first step என்னன்னா we should identify the input. ஓகே சோ இன்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் இருக்கணும். சோ ரெண்டு நம்பர்ஸ் வந்து ரெண்டோட டேட்டா டைப் வந்து இன்டிஜரா தான் இருக்கணும். சோ லெட் us take that one number வந்து a ன்னு எடுத்துக்கலாம். the name of the identifier வந்து a. so that is identifier 1, it is a, and identifier 2 as b. identifier 2 வந்து நான் b ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சோ the next thing என்ன அப்படின்னா just I'm going to find the logics. So logic divide பண்ணனும் அப்படினா we can take two input sample எடுத்துட்டு solve பண்ணலாம். So for example I'm going to take a equal to 12 and b equal to 16. So these are the numbers வந்து நான் consider பண்றேன். So இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி பண்ணனும் அப்படினா சோ நமக்கு தெரியும் greatest common divisor means that the number means that the common number which is divide both this a and b அப்படிங்கறது தான் greatest common divisor. இப்போ நார்மலா வந்து if you are like நீங்க ஒரு 6th standard or 5th standard படிக்கிறீங்கன்னா just logic என்ன பண்ணுவீங்கன்னா first we are going to divide with 1 1 ஆல டிவைட் பண்ணுவீங்க. டிவைட் ஆகுதுன்னா கண்டிப்பா ரிமைண்டர் 0 ஆ இருக்கணும். then 16 modulo with 0. if இந்த ரெண்டு நம்பருமே அந்த பர்టిక్యులர் டிவைசரால டிவைட் ஒரு பர்టిక్యులர் நம்பரால டிவைட் ஆகுச்சு அப்படினா அது வந்து greatest common divisor. so start with 1 ல ஸ்டார்ட் பண்றோம். so now gcd என்னது 1. ஓகேங்களா? ஓகே so the next step என்ன பண்றோம் அப்படினா okay so we have to divide நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் இந்த லாஜிக்க. So அடுத்தது 2 ஆல டிவைட் பண்ணி பார்க்கிறோம். சோ ரெண்டுமே 2 ஆல டிவைட் ஆகும். So now the greatest common divisor is 2. Then 3 ஆல டிவைட் பண்ணி பார்க்கிறோம். So next வந்து பாத்தீங்க அப்படினா 3 ஆல டிவைட் பண்ணீங்கனா கண்டிப்பா இது equal to 0 தான். But for this case it is not equal to 0. இந்த கேஸ் வந்து உங்களுக்கு not equal to 0 தான். so that வந்து கண்டிப்பா GCD கிடையாது. GCD old GCD மட்டும் தான். So condition true கிடையாது. ஏன்னா because not equal to 0. So அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 12 modulo 4 equal to 0 and 16 modulo 4 equal to 0. So condition true தான். So now வந்துட்டு டிவைட் ஆகிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 4 ஆல டிவைட் ஆகுது. So that வந்து greatest common divisor வந்து என்னன்னு சொல்லுவீங்க 4. So next வந்து பாத்தீங்க அப்படின்னா so 12 modulo so அடுத்தது 4 ஆல டிவைட் ஆகி முடிச்சாச்சு. அடுத்து I'm going to divide with 5. கண்டிப்பா இது வந்து not equal to 0 தான். not equal to 0. so condition true ஆகாது. அதே போல 16 modulo 5 it is also not equal to 0. so கண்டிப்பா GCD change ஆகாது because still 4 ங்கற கேஸ்ல தான் இருக்கும். so then I'm going to divide with 6. so 6 ஆல டிவைட் பண்றேன். but 12 modulo 6 வந்து true தான். but 16 modulo 6 வந்து not 0. so that it won't work. so இது உங்களுக்கு work ஆகாது. okay so next வந்து ட்ரை பண்றோம். so 12 modulo 7 16 modulo 7 both are not equal to 0. so the GCD cannot change. means condition true கிடையாது. 8 ஆல ட்ரை பண்றோம். so 8 ஆல கண்டிப்பா டிவைட் ஆகாது. then I am try with 9 9 ஆலயும் டிவைட் ஆகாது. then 10 ஆலயும் டிவைட் ஆகாது. so கண்டிப்பா 10 ஆலயும் டிவைட் ஆகாது. then 11 so here 11 so 12 கண்டிப்பா வந்து next we try with the same number 12 modulo 7 12 வந்துரும். but 16 modulo 12 வந்து கிடையாது. yeah small correction here. modulo 7 வர 7 ஆல டிவைட் ஆகாது. so it's not equal to 0. here also not equal to 0. so it is not equal to 0. here also not equal to 0.
பட் இங்க 12 வந்துரும் பட் 16 வராது. சோ அதனால இந்த கண்டிஷனும் ஃபுல்லா ட்ரூ ஆகாது. பட் நீங்க 12க்கு அப்புறம் 13 ட்ரை பண்ண முடியாது பிகாஸ் கண்டிப்பா நீங்க எடுத்துக்கிற ஃபேக்டர்ஸ் வந்து அந்த நம்பருக்குள்ள மட்டும் தான் இருக்கணும். சோ தட் ஹியர் தி மினிமம் நம்பர் பிட்வீன் தீஸ் டூ என்னன்னா 12 தான். சோ தட் இதோட நீங்க ஸ்டாப் ஆயிடலாம். சோ அப்ப சி பாருங்க. சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 12க்கு பதிலா ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்ப ஜெனரலைஸ்டா நம்ம எழுதணும்னா ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பிகாஸ் இந்த 12ங்கிற வேல்யூ வந்து ஏங்கிற ஐடென்டிஃபைல இருக்கு. சோ a modulo இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது, டினாமினேட்டர் சேஞ்ச் ஆகுது, the condition equal to 0 and b modulo the value change ஆகுது, so denominator change ஆகுது, so equal to 0. So this is the condition. Once இந்த condition true ஆ இருந்துச்சுன்னா greatest ஒரு இன்னொரு ஐடென்டி மெமரி லொகேஷன்ல போய் இந்த காமனா என்ன டிவைசர் யூஸ் பண்றோமோ அந்த டிவைசரை இந்த இடத்துல எழுதிக்கலாம். See that இங்க பாருங்க the divisor value change ஆயிட்டே இருக்கும். 1 2 3 4 5 6 up to smallest number in the list வரையில வந்துருது உங்களுக்கு. ஓகேவா? சோ இப்போ இந்த லாஜிக்ஸ் தான். அப்போ கண்டிப்பா ரிப்பீட்டிஷன் லாஜிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். Now just I'm going to write a code. So just I'm going to write a Python code. So just a minute. Just I'm going to open a Python IDE. Python IDE நான் ஓபன் பண்றேன். சோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ எப்போ ஒரு கோட் எழுதினாலும் ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஃபைல் எழுதும்போது ஜஸ்ட் ஓபன் IDE and you can work out on it. Just you can type and execute. So always try to go with the generalized thing so that instead of taking a sample value for A and B, you can get a input. நீங்க வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ரீட் பண்ணுங்க input values so that it will give you a highest it will work. ஈஸியா இருக்கும் உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு. So don't go with the common values. Okay, so just a minute. Just I'm going to open one new editor. So now the new editor window open ஆயிடுச்சு. So I'm going to read two input values. One is int. To enter the value of a. Then same way I'm going to calculate the value for b. So the comment which is given inside of this double quote is a user convenient. It should be a meaningful statement. So now the two values are over. And now see the logical part of this code. Actually, the logical part of this code is generating the numbers. First of all, that you are going to use the looping. இப்போ லூப்பிங் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டார்ட் வித் 1ல இருந்து அப் டு லோஹெஸ்ட் வேல்யூ வரையில வந்திருக்கு. சோ அப்ப கண்டிப்பா லூப் யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு லூப் நம்ம யூஸ் பண்ண போறோம். அடுத்தது செக்கிங் கண்டிஷன் a மாடுலோ. சோ லாஜிக்ஸ் அந்த டினாமினேட்டர் என்ன அது வேரியபிள் பார்ட் ஏன்னா அதோட வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. So that அந்த இடத்துல என்ன வேல்யூ சேஞ்ச்னா வேரியபிள் வரணும். then gcd equal to இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன வேரியபிள் யூஸ் பண்றோமோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஏன்னா ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்துல நான் டூன் கொடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த டினாமினேட்டர்ல என்ன வேல்யூஸ் கொடுத்திருக்கோம்னா அதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்ங்கிற ஒரு ஐடென்டிஃபையர்ல ஸ்டோர் பண்ணிருக்கோம். gcd is one identifier. அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணிட்டே வரோம். சோ அப்ப நம்ம ஜெனரேட் பண்ணணும் 1. அப்போ 1ஆல டிவைட் பண்றோம். So 0வா இருந்துச்சுன்னா greatest common divisor 1. Correct? Okay. So அடுத்தது c equal to c plus 1. Whether divide ஆகுது divide ஆகல. So the value of the c கண்டிப்பா மாறணும். So that நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா the value of c வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் செக் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கேன். மீன்ஸ் இன்கிரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கேன். ஒன்ஸ் இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நம்பர் டிவைட் ஆகுதான்னு பாக்குற ரெண்டு நம்பரையும் டிவைட் ஆகுதான்னு பாக்குறேன். ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா எனக்கு கன்சிடர் as a greatest common divisor. So அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல so just I'm going to write the relation between means the value of வந்து c வந்து is less than or equal to a. a க்கு மேல போக கூடாது அல்லனா the value of this increment வந்து b க்கு மேல போக கூடாது. ஏதாவது ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. both ரெண்டுமே வரணும். So and so the value of your counter starting counting number வந்து I mean this 1 2 3. So this is cங்கிறது இதுதான். So that upper limit வந்து பாத்தீங்கன்னா இது minimum of a or b தான். So that I can use and condition I'm going to test it. இப்ப நான் செக் பண்ணிட்டேன். சோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறது gcdங்கிற ஒரு வேரியபிள் பேர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. So that I am going to print it. So in meaningful way நான் print பண்றேன். So that the greatest common divisor or gcd between so நான் a ஓட வேல்யூவும் print பண்ணணும்னு நினைக்கிறேன்.
So and so நான் b ஓட வேல்யூ பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன் is then I'm going to print the value of GCD. So just I save பண்ணிட்டேன். Just I'm going to run this code. So I'm going to enter 12 and another one number is 16. So that the greatest common divisor is 4. In case if I'm going to give the input as a prime number, if I have a prime number na input தரேன்னா, so now you can check it prime number input tara, for example 7 and 13. So that the greatest common divisor between 1. Yeah, we know that. So you can give any number, that's not a problem. So for example, I'm going to 100. Another one is I'm going to give a 200, so that the greatest common divisor is 100. So that it will work. So now the working, just we can try to understand the working principle of this code. So already we know that every on the working principle of the code on the identify pandrom அப்படின்ட்டு. It is a very, very important, and also we have to know how we are going to work, how this code will work. So normally நமக்கு தெரிஞ்சிருக்கும், just we are going to take an input. So input வந்து எடுத்தாச்சு. So assume, so there are two memory for input. So this is called A and this is called B. And there are another two more identifiers is also there. One is called as C. Another two more memory look. Another one more identifier is also there. That is called as a GCD. For example, for a demo purpose, I'm going to take the value of A equal to 12, B equal to 16. So that is the initial statement. So in the ரெண்டு line execute பண்ணும்போது நான் A வந்து 12 fix பண்ணிட்டேன், B ங்கிறது 16 fix பண்ணிட்டேன். You can give any value. That is on your choice. Okay, so now I'm going to initialize the value of C equal to 1. So I'm going to say the value of C equal to 1. Okay, so then next I'm going to test the condition 1 less than or equal to 12. So here it will be written as 1 less than or equal to 12, condition true, and 1 less than or equal to 16, condition equal to true. So now condition true na enagum, inside of the loop kulla pogum. So inside of the loop again there is a if statement there, so that it check the condition. So 12 modulo 1 remainder 0 da, 16 modulo 1 remainder 0, so that it assign as GCD equal to 6. GCD is the one identifier memory. In the இடத்துல நமக்கு C ஓட வேல்யூ என்னவா இருக்கு இப்போ 1, so that it will be assigned as 1. So GCDங்கிற மெமரியில வந்துட்டு 1ங்கிற வேல்யூ அசைன் ஆயிடுச்சு. So next அடுத்தது என்ன ஆகுது அப்படின்னா, it is a common statement. Condition work, if condition true ஆனாலும் false ஆனாலும் சரி இந்த லெசன் தான் வந்திருக்கும். So now C equal to 1. So C equal to C plus 1, already C ல 1 இருக்கு. So 1 plus 1 2. So C ல 2 ன்னு அப்டேட் ஆகுது. Again, so இதோட looping முடிஞ்சிருச்சு because only ஒரு indentல இந்த values தான் இருக்கு. So that now that it will move on to that again condition part because of this looping keyword. While in the keyword on the looping, it is a repeated. So now the value of C equal to 2. So again repeated. So A modulo 2. Again GCD value will be changed as 2. Again it will be changed as 3. Now 3 வரும்போது உங்களுக்கு if condition work ஆகாது. So that GCD value மாறாது, but C value மாறும். So that now it will be 4. Again மேல போய் வரும்போது உங்களுக்கு அதே தான். So 4 ஆல டிவைட் ஆகும்போது GCD 4. So like that, this is the way it will work. So that here for A equal to 12 and B equal to 16, this loop is executed for 12 times. 12 times வரையில உங்களுக்கு work ஆகும். So like that you can going to find the value of GCD between two numbers. So this is the one possible program for finding a GCD between two numbers. Okay, so this is the one thing. And even I already if you have a good familiarity with your maths, then you know that no. So it is a very, very important part. To not necessary to be an logical part. நீங்க வந்து half of the number வரையிலும் check பண்ணா போதும், full check பண்ணணும் அப்படிங்கிற necessity கிடையாது. So just I'm going to run this. So if you are familiar in the mathematics, so you can easily to clear that. So அப்ப என்னன்னா number of times the loop execution வந்து it will be changed. So for example A வந்து ரெண்டுமே prime number கொடுக்கிறேன் அப்படின்னா
1. So that output will not be changed, but the number of times execution will be reduced. இப்போ இதே A12 and 16 எடுக்கும்போது நீங்க half A/2 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க மாத்துறீங்க அப்படின்னா உங்க லாஜிக்கல் பார்ட்ல, if you are changing instead of this you are going to use A divided by 2. இந்த இடத்துல நீங்க B divided by 2 அப்படின்னு யூஸ் பண்றீங்கன்னா half தான். So A divided by 2ல வந்து பாத்தீங்கன்னா 6 தான் வரும். அதே போல B க்கு வந்து 8 தான் வரும். So that இந்த லூப் வந்து 1 2 3 4 5 6 வரை தான் வர்க் ஆகும். So that it will work only for 6 times. Clear? எப்பனா நீங்க divide by 2 னு யூஸ் பண்ணும்போது, இதே நீங்க divide by 2 யூஸ் பண்ணாம போனீங்க அப்படின்னா it will work for 12 times for this your input 12 and 16. So the complexity reduced. 6 times வந்து உங்களுக்கு loop execution time reduce ஆகுது. But both are the correct program. நீங்க எந்த ப்ரோக்ராம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ அது பெஸ்ட் கரெக்டான பெஸ்ட் எஃபோர்ட் ப்ரோக்ராம் சொன்னீங்கன்னா இந்த லாஜிக்ஸ் நீங்க சொல்லலாம். So this is that another way. This is the second way you are going to write a program for GCD number. So this is for method 2. And this is for method 1. You can write any code or even another one more method also there. I can give you that another one more method. So this is a method 1. This method is also correct. This is a method 2. This is also a correct one. And also I am going to give the idea for method 3. So that's the formula is GCD of A comma B equal to GCD of B comma A modulo B. You have to repeat this procedure until B is not equal to 0. You can repeat this calculation. So repeat this same until B is equal to 0. Means B not equal to 0 வரையில நீங்க repeat பண்ணிட்டே இருக்கணும். So this is called as Euler means method ன்னு சொல்லுவீங்க நீங்க. So Euler's method மூலமா நீங்க வந்து இதை நீங்க கால்குலேட் பண்ணலாம். For example, இப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணதுன்னு உங்களுக்கு சொல்றேன். GCD of 12 means normally that's the highest number firstல வந்துரும், lowest number secondல இருக்கணும். Putting up, so now you can work it. So now here you can take it as a 60, A equal to 16 and B equal to 12. So the logic என்ன அப்படின்னா GCD of இப்போ A க்கு பதிலா என்ன வேல்யூ சொல்லிருக்காங்க B. So இதுதான் உங்களுக்கு A, this is A and this is B. So that it is 12. So அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்கன்னா A modulo B. So A modulo B என்ன உங்களுக்கு? So A ஓட வேல்யூ is 16 modulo 12. So answer is GCD 12. So 12 comma 16 modulo 12 is 4. So still the value of B is not equal to 0. Still வந்து B என்னவா இருக்கு? Not equal to 0 இருக்கு. So again அடுத்த ஸ்டெப்ல நான் ரிப்பீட் பண்றேன். So now you have to consider. Now you have to consider A means 12 is a A and 4 is a B. Now you have to repeat it. Repeat this same logic until the value of the B வந்து not equal to 0 வரலும் பண்ணணும். So here வந்து B not equal to 0 இருக்கு. So that திரும்ப நீங்க repeat பண்றீங்க. So GCD of, so here the value of A equal to 4, I mean B equal to 4 because B comma A modulo B. So B ஓட வேல்யூ 4 வந்துருச்சு. Again அடுத்தது A modulo B, Aங்கிறது இந்த இடத்துல 12, Bங்கிறது 4. மாத்திட்டே இருக்கணும். நீங்க A ஓட B swap ஆயிட்டே இருக்கணும். So that GCD of 4 comma 0. இப்போ வந்து பாத்தீங்கன்னா so B ஓட வேல்யூ வந்து 0 ஆயிருச்சு. So that now A is the greatest common divisor. So greatest common divisor is 4. Greatest common divisor equal to 4. So that here the condition என்னன்னா நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். So actually என்ன அப்படின்னா just we are going to calculate the value of this B and A modulo B. இப்போ A ஓட வேல்யூ மாறுது, B ஓட வேல்யூ. So that இதை வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேஷன் பண்ணி வச்சுட்டு then நம்ம வேல்யூ மாத்திக்கலாம். Okay, so just I can going to change this logical part. So அது repetition தான். So while எது வரலும் B வந்து not equal to 0 வரல நம்ம ஒர்க் பண்ணணும். First calculate பண்ணிக்கலாம், A modulo B calculate பண்ணிக்கலாம். According to the logical parts என்ன சொல்லிருக்கீங்க அப்படின்னா so B ஓட வேல்யூ வந்து A க்கு காப்பி ஆகுது. So the value of B is copied to A. A க்கு பதிலா B காப்பி ஆகுது. நெக்ஸ்ட் Bங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா A modulo B ஓட ஆன்சர் வந்துருது. ஏன் பண்றீங்கன்னா இப்ப A ஓட வேல்யூ வந்து காப்பி ஆனதுக்கு அப்புறம் A B equal to B எழுதிட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து A modulo B வந்து உங்களுக்கு தப்பான ஆன்சர் வரும்.
அதனால first initially a modulo b நான் calculation பண்ணிட்டு then I'm going to assign the value of b equal to a because according to that if it is a வா இருந்துச்சு அப்படின்னா அந்த a b ஓட வேல்யூ copied into a, that is a result. Then அடுத்தது b க்கு வந்து எதை காப்பி பண்ணனும் அப்படின்னா that is a result of a modulo b before the value of a and b வந்து காப்பி ஆகிறதுக்கு முன்னாடி. So that இப்போ இந்த மாதிரி லாஜிக்ஸ் நம்ம வர்க் பண்றோம். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டைம் தான் வர்க் ஆயிருக்கும் உங்களுக்கு. So இந்த லாஜிக்ஸ் வர்க் பண்ணும்போது just I'm going to run this code. So I'm going to write 12 and 16. Yeah, so just a minute. So now the value of a and b will be changed. So if you want, you can copy it. Otherwise, you give the print answer. It's enough. So the GCD, instead of GCE, I told that it's a is the greatest common divisor. See that a is the greatest common divisor is 4. 4 is the first value is a. So that a is the greatest common divisor. Just I'm going to run this. So 12 and 16. So that the greatest common divisor is 4. We can test different test cases. Different test cases which we test pannalam. So I'm going to give the number is 100 and 200. The answer is 100. If it is a prime number input irundichu appadina, so like 23 and 29, the greatest common divisor must be 1 because both are the prime numbers. So these are the three possible ways the concept of this greatest common divisor must be implemented. So this is the program for method 3 for finding a greatest common divisor. So by using these three methods, different ways you code, either you can go with method 1 or method 2 and method 3. Normally the third method is efficient compared to the remaining method. So this method is also called as Euler's method for finding greatest common divisor. The method 3 is also called as Euler's method. Euler's method for finding a greatest common divisor between two numbers. But you are the first reminder, so that you are the learner, so that you must know about all the basic things. So this is the way we are going to find the greatest common divisor between two numbers. So thank you.